ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகர்த்தாலே சொற்பெரிய கரிமுகனே தேது நீக்கும் கந்தவழி திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்ட்ரோராஜின் இனிய நல் வணக்கங்கள். ஜோதிடம் மற்றும் வாழ்வியல் மற்றும் மருத்துவம் மற்றும் ஆன்மீகம் என்ற இந்த 4 தலைப்புகளிலிருந்தும் தொடர் காணொளிகளாக கொடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் முதலில் ஜோதிடம் சார்ந்த தகவல்கள், இதில் இடையில் பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் சில ஆன்மீக காணொளிகளை கொடுத்தோம். இது ஜோதிடத்தில் இந்த மற்ற 3 தலைப்புகளில் தரக்கூடிய அனைத்து தகவல்களும் இந்த ஜோதிடத்தில் உள்ள நவகிரகங்களினுடைய செயல்பாடுகளே என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது. அந்த வகையில் ஒவ்வொரு பாவத்திலேயும் நின்ற கிரகங்கள், பாவத்துக்கு உரிய கிரகங்கள், பாவத்தை பார்த்த கிரகங்கள், பாவத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய கிரகங்கள், அந்த பாவத்துக்குரிய அதிபதி நின்ற நட்சத்திர பாதத்தை கொடுத்த கிரகங்கள், இவை அனைத்தையும் அந்த பாவத்திற்கு உட்பட்ட செயல்களை நிர்ணயிக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அந்த வகையில் 12ஆம் பாவம் சார்ந்த தகவல்களை இதுவரை தொடர் காணொளிகளாக கொடுத்தோம். அந்த வகையில் அடுத்தும் ஒரு காணொளி. இந்த 12ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது விரயஸ்தானம், அயன சயன போகஸ்தானம் மற்றும் மோட்சஸ்தானம் மற்றும் தங்கி மருத்துவம் பார்க்கும் மருத்துவமனை போன்ற அனைத்து தகவலையும் இது காட்டுகிறது. அது மட்டும் இல்லாமல் நிம்மதியான தூக்கம் என்றால் என்ன என்பது சார்ந்த தகவலையும் இந்த 12ஆம் இடமே வரையறுத்து கூறுகிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்த 12ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் நிற்கும் பட்சத்தில் அவர்கள் விரயத்தை தருவார். அந்த விரயம் எப்படிப்பட்டது என்பதை நின்ற வீட்டுக்குரிய கிரகம் காட்டும். அது எத்தகையது என்பதை நின்ற அல்லது அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்தை கொடுத்த கிரகம் அடையாளம் காட்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது 12ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் கூடி நிற்க மிகு பொருள் தேடி அதை சிலவற்றை தான தர்மம் செய்து வாழ்ந்திருப்பான் சிறப்பாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள் நண்பர்களே, விரயம் என்றும் சொல்லியிருந்தோம், ஆனால் இங்கு பொருள் தேடி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். காரணம் என்ன? தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் என்பது லக்னத்துக்கு 12ஆம் இடம் என்று பார்க்கும் பொழுது 12ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். லக்னத்துக்கு 12ஆம் இடம் சிறப்பாக இருக்கும், விரயத்தை தரும். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு அபிலாஷைகளையும் எல்லா சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய லாபத்தை காட்டக்கூடியது 11ஆம் இடம். அந்த வகையில் பார்க்கும்போது 2ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் என்ற கருத்தில் கொண்டு இதை சொல்லியிருக்கிறார்கள். சந்திரனை குருவும் சுக்கிரனும் பார்க்க சனி துளாராசியில் இருந்தால் அதிக லோபியாகவும் தான தர்மங்கள் செய்யாத நஞ்சக்காரனாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரயஸ்தானாதிபதி 2ஆம் இடத்தில் நிற்க 2ஆம் இடத்து அதிபதி சூரியனுடனே கூட 8ஆம் இடத்தில் லாபாதிபதி இருந்தால் யாதொரு புகழும் இல்லாமல் சகல பாக்கியமும் சேதமாய் போன பிறகு இறந்து விட வாய்ப்புகள் உண்டு. பாக்கியஸ்தானாதிபதியும் 2ஆம் இடத்தோனும் 5ஆம் இடத்தில் இருந்தாலும், பஞ்சமாதிபதி 9 அல்லது 2ஆம் இடத்தில் இருந்தாலும் அல்லது இந்த மூவர்களும் லக்கணத்தில் இருந்தாலும் இவன் பொருள்களை எல்லாம் கடன் கொடுத்து இழந்து போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரயஸ்தானாதிபதி பாவ கிரகங்களோடு சேர்ந்து நல்லோர்கள் வீட்டிலாவது அல்லது சுப கிரகங்களோடு பலவானாக கூடியிருக்க விரையாதிபதி 2இல் இருந்தாலும் அநேக பாக்கியங்கள் தேடி ஒருவருக்கும் கொடுக்காமல் பூமியில் புதைத்து வைத்து இறப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்புள்ள ஜாதகர்கள் இவர்களுடைய பேரனோ மகனோ கண்டிப்பாக பூமியில் அல்லது அவர் வாழ்ந்த பூமியில் அல்லது யாருக்கும் கொடுக்காமல் மறைமுகமாக வைத்திருந்த சொத்துக்கள் எல்லாம் அவருக்கு வந்து சேரும். இந்த அமைப்புள்ளவர்கள் உயில் சொத்து அதிகமாக தருகிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. விரயஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும்
பூர்வச்சந்திரனும் புதனும் கூடி நின்றால் இவன் சொத்துக்கள் தர்ம வழியில் செலவாகும். அதாவது தான தர்மம் சம்பந்தப்பட்டது. அதே சமயத்தில் கோயில்களுக்கு அன்னதானம் மற்றும் பொருள்தானம் என்ற வகையில் கொடுத்து தங்களுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் இவர்கள் சம்பாதித்து இவர்களே அறவழியில் செலவு செய்துவிட்டு போகக்கூடிய நல்ல குணாதிசயம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். விரயஸ்தானாதிபதி பாவியோடு பலரோடு சேர்ந்து அல்லது பாவர்களால் பார்க்கப்பட்டால் இவன் திரவியங்கள் எல்லாம் துஷ்டர்களும் துன்மார்க்கர்களுக்கும் கூட கெட்ட முயற்சிகளிலே செலவு செய்து கீர்த்தியை பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய அரசியல்வாதிகளினுடைய நிலையை இந்த கிரக அமைப்பு காட்டுகிறது. விரயஸ்தானாதிபதி லக்னத்திலாவது 7லாவது இருந்தால் இவருக்குள்ள சகல சௌபாக்கியங்களும் மற்றும் சொத்துக்களும் எல்லாமே கைமாறி போய்விடுகிறது அல்லது இழந்து விடுகிறார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இப்படி எண்ணற்ற விஷயங்களை 12ஆம் இடம் காட்டுகிறது. இந்த 12ஆம் இடத்தில் சுபக்கரங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் மருத்துவமனையில் நல்ல மரியாதை பெறுகிறார்கள். பாவக்கரங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒரு ஜந்துவை போல நடத்தப்படுகிறார்கள் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். இது நடைமுறையில் நேரடியாக பார்த்த தகவல்களில் இதுவும் ஒன்று என்பதை கருத்தில் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் லக்கினத்துக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகபோக பாக்கியங்களை தரக்கூடியது 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லும் பொழுது அது லக்கினத்திற்கு 12ஆம் இடமாக வருகிறது. ஆக 4-12க்குரியவர்கள் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் ஒருவருக்கொருவர் நட்சத்திரத்தை கொடுத்து கொண்டிருந்தாலும் ஒருவர் வீட்டை ஒருவர் பார்த்தாலும் இந்த யோகம் அவர்களுக்கு முழுமையாக தருகிறது. ஆனால் அந்த முழுமையாக தந்த பிறகு இவர்களுடைய தசாபுத்தி கடந்த பிறகு லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ பாதகஸ்தானத்திலிருந்து ஒரு கிரகம் தசாபுத்தியை நடத்தும் பட்சத்தில் அவர்களுக்கு எது எல்லாம் சுலபமாக கிடைத்ததோ அதைவிட சுலபமாக அவர்களுடைய சொத்து அவர்களை கையை விட்டு போவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788972999 மற்றும் ஒரு எண் 9791139649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பறிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.